அப்துல் கலாம் விருது வழங்கியுள்ளது. அத்தகைய சிறப்புக்கு உரியவராகிய கல்வியாளர் திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த 49வது புத்தக கண்காட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பப்பாசியினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்துறை நிர்வாகிகளுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியில் இப்போ உரையாற்றி சென்றிருக்கிற ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஆணையர் திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்கள், நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் சாரு நிகழ்த்திய அதிசயங்கள், நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மக்களோடு ஒரு பெரிய அன்பை பெற்ற ஒரு அலுவலர். காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய சவால்களை அரசால் ஒப்படைக்கப்பட்டு அதை வெகுவாக எதிர்கொண்ட ஒரு அலுவலர். சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். துணைத் தலைவர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள், திரு நந்தன் மாசிலாமணி அவர்கள், பாலாஜி அவர்கள், இதுக்கு முன்னாடி உரையாற்றிருக்க திரு வீரபாலன் அவர்கள், வருகை தந்திருக்கிற புத்தக வாசகர்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் ஆனந்தம் சார்பாகவும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தலைமுறையை மாற்றும் கல்வி அப்படின்னு நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்காங்க பப்பாசியில். தலைமுறையை மாற்றும் கல்வி அப்படின்னு பேசுறதுக்கான உனக்கு அதுக்கான திறமையோ அதுக்கான பவரோ இல்லை அதுக்கான ஆற்றலோ என்கிட்ட இருக்கா, தகுதியோ இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. எனக்கு வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்க, அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அதை முடிச்சுட்டு 10th முடித்தோடனே குடும்ப சூழலில் +1 +2 முடிச்சு காலேஜ் போக முடியல, உடனே டிப்ளமா போயிட்டேன். டிப்ளமா முடித்தோடனே 17 வயசில் சென்னை வந்துட்டேன். 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். 19 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. நான் படிச்சிருக்கிறது வெறும் டிப்ளமா. இந்த அரங்கு நிறைந்த இங்கே வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆடியன்ஸில் நிறைய படித்த மேதைகள் இருக்கக்கூடிய ஒரு அவை. அப்போ சாதாரண ஒரு டிப்ளமா படித்த நான் உங்களுக்கு தலைமுறை மாற்றும் கல்வி அப்படின்னு கல்வியை பற்றி நான் என்ன பெருசாக பேசிட முடியும்? நான் காலேஜ் கூட போகல, கிராஜுவேட் பண்ணல, என்ன பெருசாக பண்ணிட முடியும்? அப்படி ஒரு தகுதி இருக்கிறத நினைக்கல. பொன்னையா ஐஏஎஸ் மாதிரி மிகப்பெரிய ஜம்பவான்கள், கீரன் கோபால் மாதிரி 4 வகைகள் இருக்கிற மேடையில் ஒரே ஒரு சின்ன தகுதி மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு. நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பை நண்பர்களோடு சப்போர்ட்டோடு 2012 ஸ்டார்ட் பண்ணோம். +2 வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு அதுக்கு மேலே படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத கிராமப்புற மாணவர்களை சிஸ்டமேட்டிக் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வருது. அதில் டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ஸ்பாட் வெரிஃபிகேஷன், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மல்டி லெவலில் எடுத்து பெரும்பான்மையாக அப்பா இல்லை, அப்பா அம்மா இல்லை, +2 வரைக்கும் அரசு பள்ளி தான் படிச்சிருக்காங்க, யாரோ சப்போர்ட் பண்ணலன்னா மேலே படிப்பை தொடர முடியாது அப்படிங்கிற மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி ஆனந்தம் ஃபேமிலியில் எடுத்துகிட்டு வரோம். கடந்த ஆண்டு வரைக்கும் 1159 பேர், 44 பேர் MBBS, 449 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல்னு அவங்களுடைய முழு கல்வி செலவை ஏற்று உயர்கல்வி கொடுக்குற ஒரு பணியை ஆனந்தம் பண்ணிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் சப்போர்ட், ரெகுலர் லைஃப் ஸ்கில், வேல்யூ எஜுகேஷன், நம்ம கூடவே என் வாழ்வின் பெரும்பான்மையான நேரங்களை ஆனந்தம் தம்பி தங்கைகளோடு வாழறங்கிற அடிப்படையில் தலைமுறையை மாற்ற சக்தி கல்விக்கு தான் உண்டு அப்படின்னு ஒரே ஒரு தகுதியோடு உங்கள்கிட்ட சில கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த சில நிமிடங்களில் நிறைய மேடைகளில் பேசப்படக்கூடிய விஷயம், சமீபத்தில் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேச்சுக்களை கேட்டிங்கன்னா, படிச்சு என்ன பெரிய பிரயோஜனம், படிப்பு மட்டும் மாற்றிட முடியுமா, இவர் ஜெயிக்கலையா, ஏஆர் ரஹ்மான் பாதியில் கண்டினியூ பண்ணி ஆஸ்கார் அவார்டு வாங்கலையா, சச்சின் டெண்டுல்கர் வந்து காலேஜ் முடிச்சாரா, பில்கேட்ஸ் காலேஜ் முடிச்சாரா, நிறைய கேள்விகளை கேட்குறோம். அதில் 2 பேர் கருத்துக்கள் இருக்கலாம், சரின்னு இருக்கலாம், இல்லைன்னு இருக்கலாம். ஒரு பெரிய பட்டியலை போடுங்களேன். நீங்கள் ஏஆர் ரஹ்மான்ல ஆரம்பிச்சு, ஏஆர் ரஹ்மான் சார்ல ஆரம்பிச்சு, சச்சின் டெண்டுல்கர்லேருந்து நீ வெளிநாடுக்கு போனீங்க, பில்கேட்ஸ் இந்த பட்டியலை போஸ்ட்டே போங்க. நம்ம ஊரில் நிறைய தொழிலதிபர்கள் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தாண்டாமல் கூட ஜெயிச்சிருக்காங்க. இப்படி பட்டியல் போட்டிங்கன்னா எத்தனை பேர் வந்துறீங்களா? ஒரு 10 பேர், 12 பேர், 13 பேர் சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு 40 பேர் சொல்ல முடியுமா? படிக்காம ஜெயிச்சாங்கன்னு 40 பேர் உங்களால் சொல்ல முடிஞ்சுனா, படித்ததுனால மட்டும்தான் ஜெயிச்சாங்க 40 லட்சம் பேரை பட்டியல் என்னால் வாசிக்க முடியும். அப்போ கல்வி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு எவரி ஒன் நீட் an opportunity succeed in life. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜெயிக்கிறதுக்கான காமன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்க முடியும் அப்படின்னா அது எஜுகேஷனில் மட்டும்தான் முடியும். அதனால கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்ற சக்தி உண்டு அப்படிங்கிறது நம்ம ஆழமாக ஆனந்தம்ல நம்புகிறோம். அப்போ வெறும் படிப்பு, நீங்கள் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்குது. வெறும் மார்க்கு ஒரு மனிதனை திறமையை முடிவு பண்ண முடியாதுன்னு சொன்னால் நானும் உடன்படுறேன். ஆனால் கல்வியை வச்சு பெருசாக ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற உடன்பாடு இல்லை. அப்போ கல்வியினால ஜெயிச்சவங்களோட பட்டியல் போட்டோம்ல, ஜெயிச்சவங்களோட பட்டியலில் யாரெல்லாம் பெருசாக ஜெயிச்சிருக்காங்கன்னு போட்டிங்கன்னா ஒரு 10 பேர், 12 பேர், 40 பேர் படிக்காமல் ஜெயிச்சாங்களே, யாரெல்லாம் பெருசாக ஜெயிக்கலன்னு பட்டியல் எடுத்தீங்கன்னா அதில் 98% பேர் படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க.
அப்போ கல்வி மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனை ஒரு பசனை தாண்டி ஃபேமிலியை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் மாற்ற முடியும். அது ஆனந்தம்ல நிறைய பார்த்துருக்கோம். ஆனந்தம் தம்பி தங்கைகள்கிட்டேருந்து 2 உதாரணங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு அடுத்த சில நிமிடங்கள் 3 செய்திகளை உங்களோட பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில், இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் திருமலை வாசலுக்கு பக்கத்தில் தொடுவாய் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி 2015 அங்கே திருமலை வாசல் பள்ளியில், அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்போ 1200 இருந்ததுங்க. 1200க்கு 1148 மார்க்கு. டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரி, 3 பொண்ணு ஒரு பையன், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுக்கிறாங்க. அந்த சகோதரி ஆனந்தம்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த சகோதரி ஆனந்தம் வழியாக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஒரு 4.8 lakhs பேக்கேஜுக்கு என்எஸ் மோர்க்கனூர் கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்க. இப்போ அந்த சகோதரி 18 லட்சம் ரூபா சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அது விஷயம் இல்லை. அந்த பெண்ணை, அந்த சகோதரியை வெரிஃபிகேஷனுக்காக, நான் ஸ்பாட் வெரிஃபிகேஷனுக்காக போகும்போது, சார் கோபால் சார் 10க்கு 10 சைஸில் வீடு சார், மண் செவர்னால வீடு சார், ஆனால் அந்த மண் செவரில் 40 சர்டிஃபிகேட் மாட்டிருக்கு சார். 40 சர்டிஃபிகேட் மாட்டிருக்கு மண் செவரில். அப்போ அப்பா வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தாலே அப்பா குடும்பத்துடைய சூழல் நமக்கு தெரியும். 3 பொண்ணு ஒரு பையன். அது விஷயம் இல்லை. அந்த தங்கை 18 லட்சம் ரூபா சேலரிக்கு போகிறாங்கன்றது விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்த விஷயம், அந்த பொண்ணு படித்து வேலைக்கு போய் அவங்க வீட்டில் 2வது அக்காவை படிப்பை தொடர முடியாத 2வது அக்காவை படிக்க வச்சு டிஎன்பிசி கோச்சிங்க்கு கிளியர் பண்ணி தமிழக அரசுடைய ஹைவேஸுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியராக அக்கா வாங்கியிருக்காங்க. தங்கச்சி படிப்பு தான் மாற்றி சரியா படிக்க முடியாத தம்பியை திரும்ப படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு அப்ராட்ல தம்பி ஒர்க் பண்றாரு. அது முக்கியம் இல்லை. அந்த கிராமங்களில் அன்னைக்கு அதிகமாக மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் சுனாமினால பெரிய பாதிப்பு. அந்த கிராமத்தில் ஒரு 15-16 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருந்து இல்லையா, அந்த வீடுகள்லாம் தங்கை பேசி, நான் படித்ததுனால தான் என் குடும்பம் மேலே வந்திருக்கு, நான் படித்ததுனால தான் எங்கள் அக்கா படித்தாங்க, நான் படித்ததுனால தான் தம்பி ஃபாரின் போயிருக்கான், நான் படித்ததுனால தான் நீங்கள் 18 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், அதனால தயவு செஞ்சு படிக்கும்போது கல்யாணம் பண்ணாதீங்க, உங்கள் குழந்தைய படிக்க வைங்கன்னு அந்த கிராமங்களில் சிறு வயதில் திருமணங்கள் நடப்பதை நிறுத்திய பெருமைக்குரியவர் ஆனந்தமை சேர்ந்த தங்கை சங்கீதா. அப்போ ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை மாத்தல, அந்த குடும்பத்திலேருந்து வறுமையை மீட்டு மட்டும் வெளியில கொண்டு வரல, அதை தாண்டி அந்த கிராமத்துக்கே இன்ஸ்பிரேஷன் அன்னைக்கு மாறி இருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாய கூலி தொழிலாளர் மகள் 2016 அந்த சகோதரி ஆனந்தம்குள்ள வராங்க. 2019 வயலில் வேலை செய்யும் போது அவங்க அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிருக்கு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்போதே ஆனந்தம்லேயே படிக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் பார்க்கறதுக்காக போகிறாரு. ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியா, வரிசையாக பெட் இருக்குது. அப்போ போய் பார்க்கும்போது, அப்பா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சாப்பிட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிடலைங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கப்பா, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. 2 பேரும் பதில் சொல்லாமல் முழிக்கிறாங்க. அப்போ பக்கத்து பெட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, அவங்க சாப்பிடலப்பா, நேற்று நைட்டு சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, கையில் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. பொண்ணு கூட படிக்கிறேன் அப்படின்றான். அவர்கிட்ட பணம் இருந்தால் நீ கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறாங்க. 2016 கையில் 100 ரூபா சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, அப்பாட்ட அம்மாட்ட சேர்ந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அதுலேருந்து 9 மாதம் 2019 அக்டோபர் 23 நடக்குது. அதுலேருந்து 9 மாதத்துக்கு அப்புறம் 2020 ஆகஸ்ட், நல்லா யோசிக்கணும், 9 மாதத்துக்கு முன்னாடி சாப்பாட்டு கையில் அப்பா அம்மாட்ட 100 ரூபா பணம் இல்லாமல் 2 வேளை சாப்பிடாம இருக்காங்க. 9 மாதத்துக்கு அப்புறம் 28 லட்சம் ரூபா சம்பளத்தில் அந்த தங்கை ஜப்பானில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்க. தட் இஸ் பவர் ஆஃப் எஜுகேஷன். ஆனந்தம் பண்ணல, பவர் ஆஃப் எஜுகேஷன். சாருக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், காஞ்சிபுரத்தில் இருந்தபோது எவ்வளவு முயற்சிகளை ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டுக்கு சார் எடுத்தாங்க அப்படின்னு. அப்போ அது விஷயம் இல்லை, அதோட நிற்கல. அந்த சகோதரி இன்னைக்கு 57 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அதோட நின்றுல. முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 வருஷம் கழிச்சு என் தங்கை சொந்த ஊருக்கு வராங்க. அரசு பள்ளியில் படித்து ஒரு 57 லட்ச ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் ஒர்க் பண்ணுறாங்கனால ஒரு பாராட்டு விழா அந்த கிராமத்தில் ஏற்பாடு பண்ணுறாங்க. தலைமை ஆசிரியர், சிஇஓ, டிஓ, எம்எல்ஏ எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க. மொத்த மாணவர் கூட்டமும் இருக்கு. இந்த தங்கை அவரோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை பேசுறாங்க. பேசி முடிச்சோடனே ஷாலினி அப்படிங்கிற 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சகோதரி எந்திரிச்சு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எங்க அப்பா குடிக்காரு, எங்க அம்மா 3 வீட்டில் வீட்டு வேலை பார்க்குறாங்க, எங்க அப்பா ஒன்னே ஒன்று சொன்னாங்க, எங்க அம்மா ஒன்னே ஒன்று சொன்னாங்க, அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாரு, +2 வரைக்கும் கவர்மெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருது, நீ அங்கே படிச்சுக்கலாம், +2க்கு அப்புறம் படிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்காத, காலேஜ் என்னால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வந்திருக்கு சார், நான் ஒழுங்காக படித்தா மட்டும் போதும், என்னை தாங்குவதற்கு 100 கைகள் வரும் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது என்று ஷாலினி சொன்னாங்கல்ல. அப்போ மொத்த கிராமத்துக்கும் ஷீஸ் அ மாடல். அப்போ ஒரு சுமித்ரான்ற தங்கையை பார்த்துட்டு மொத்த மாடல் படித்தா மட்டும் போதும் ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு மாணவர் அவங்க குடும்ப வெளியில வர தாண்டி அது கிராமமே மாறுதுல. அதுக்கு தான் திரும்ப சொல்றோம், தலைமுறையே மாற்றக்கூடிய சக்தி கல்விக்கு மட்டும்தான் உண்டு.
அப்போ இங்கே நம்ம லோக்கலாக நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். உலக அளவில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு எஜுகேஷனுக்கான பவரை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வைக்க நிறைய பேர் நீங்கள் படிச்சிருக்கலாம். இங்கிலாந்தினுடைய இளவரசருடைய பெரிய அரண்மனை, உங்களுக்கு தெரியும் எத்தனை ஏக்கர் தோட்டத்தில் இருக்கும் இங்கிலாந்து அரசுடைய அரண்மனை அப்படிங்கிறது. அந்த அரண்மனையை பின்பக்கமாக ஏக்கர் கணக்கில் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஆடு மேய்க்கிற ஒருத்தர் பணியாற்றுறாரு. அந்த காலத்தில் யாருமே படிக்கல. அவங்க பையனும் அதே தோட்டத்தில் ஒரு 8-9 வயசு இருக்கிற பையன் அதே தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறான். ஒரு நாள் திடீர்னு இளவரசருடைய பையன் வீட்டுக்குள்ளே இருந்த பையன் வெளியில் தோட்டத்துக்கு விளையாட வரான். அங்கே ஒரு புதைக்குழி இருக்குது. அந்த புதைக்குழிக்குள்ளார அந்த பையன் உள்ளார போயிடுறான். புதைக்குழிலேருந்து மீண்டும் எந்திரிச்சு வர முடியல. கத்துறான். கத்த உள்ளார உடம்பு போயிட்டே இருக்கு. புதைக்குழியில் பெரிய ஏக்கர் 50-60 ஏக்கர் இடங்கிறனால கத்துறது கேட்கல. அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த தொழிலாளி உடியாந்து அவர்கிட்ட தூக்கம் யாராதுன்றாரு. அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பையன் வரான். பையன் தான் கையை பிடிச்சி அப்பா அந்த பக்கம் பிடிச்சிக்கிறாரு. அந்த இளவரசருடைய பையனை புதைக்குழிலேருந்து மீண்டும் மேலே எடுத்துட்டு வராங்க. இளவரசருக்கு செய்தி கிடைக்குது. வந்து கொண்டாடுறாரு. அப்பா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பையன், என் பிள்ளையை காப்பாத்திட்டேன், என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திட்டேன், உனக்கு என்ன வேணும்? இந்த இதுல 10 ஏக்கர் எழுதி வைக்கவா, எவ்வளவு பொற்காசுகள் வேணும் உனக்கு தரேன் அப்படின்றாரு. அந்த பையன் சொல்றான், எங்க அப்பா படிக்கல, ஆடு மேய்க்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, எனக்கு வேற காசு பணம் வேணாம், பொற்காசு வேணாம், எனக்கு படிக்க மட்டும் வைங்க போதும் அப்படின்றாரு. அந்த இளவரசர் உத்தரவாதம் சொல்றாரு, இளவரசரா என்னுடைய பையன், இந்த நாட்டினுடைய இளவரசர், என்னுடைய பையன் என்ன படிப்பை படிக்கிறானோ அந்த கல்லூரியில் உன்னை படிக்க வைக்க வேண்டியது பொறுப்பு அப்படிங்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் படிச்சு முடிச்சிடும். அந்த கதை முடிஞ்சிருது, காலப்போக்கில் முடிஞ்சிருது. அப்ப அந்த பையன் இளவரசரோட பையன் தான் விழுந்தான். திரும்ப அந்த நாட்டினுடைய பிரதமரா அவரே வர்றாரு, இளவரசரே வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் யாரு புதைக்குழியில் வந்தாரோ அவரே இளவரசரா வர்றாரு. காலம் கடக்குது, 48-49 வயசாகுது. அந்த நாடு ஃபுல்லா ஒரு நோய் பரவுது. அந்த பிரதமருக்கும் அந்த நோய் வந்துருது. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அவரை காப்பாற்ற முடியாதுன்னு போராடுறாங்க. அப்போ ஒரு மருத்துவர் வந்து காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அப்போ ஒரு மருந்து கொடுக்கு, இந்த மருந்தை கொடுத்தா காப்பாத்திடலான்னு ஒரு மருத்துவர் சொல்றாரு. அந்த மருந்தை கொடுக்குறாங்க. அது உயிர் பழிச்சு வந்துடுறாரு. அப்ப பெரிய இளவரசர் வந்து சொல்றாரு, அப்பா என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திட்டேன், ரொம்ப நன்றி, என்ன வேணுங்கிறாரு. எனக்கு எது வேணாயா, உங்க பிள்ளையோட உயிரை 2வது முறையா நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்குழியில நான் தான் காப்பாத்தினேன், என்னை படிக்க வச்சுங்க, அதோட விளைவு மருத்துவரா உங்க பிள்ளையை காப்பாத்திருக்கேன்னு சொல்லி 2 கோடி மக்களுக்கு பென்சிலின்கிற மருந்தின் மூலியமாக நாட்டில் நோயை குணப்படுத்திய அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படிங்கிறவர், எனக்கு மாடு வைக்கும்போது பொற்காசுகள் அள்ளி துறணும் போது பொற்காசுகள் வேண்டாம், எனக்கு நீங்க படிப்பு கொடுங்கன்னு சொன்னால ஒரு படிப்பு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு பண்ணிய, உலகம் முழுக்க இருக்க ஒரு நோயை எப்படி என்று போலியோ என்ற நோயை இந்தியா ஒழித்ததோ அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நோயை தடுப்பதற்கான மருந்தை கண்டுபிடித்ததற்கான காரணம் அவர் கிடைத்த படிப்பு. அப்ப படிப்பு எவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்க முடியாது. அப்போ ஆனந்தம்ல நாங்கள் தொடர்ச்சியாக படிப்பை தாண்டி ஏன் வேல்யூஸை பற்றி பேசுகிறோம், ஏன் படிப்பை தாண்டி தொடர்ச்சியான முன்னெடுப்பு எடுக்கிறோம், எந்த ஸ்டேட்டில் இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இதுக்கு முன்னாடி உரையாற்றினவங்க பேசினாங்க, பொன்னையா ஐஏஎஸ் சாருக்கு வந்து நல்லா தெரியும் எந்த மேடையில் இருந்து பேசுகிறோம், எந்த நாட்டில் எந்த மண்ணில் இருந்து பேசுகிறோம் தெரியுங்களா. தமிழகத்தில் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பொருளாதார வளர்ச்சி, டபுள் டிஜிட் வளர்ச்சி, 11.19% கூடிய வளர்ச்சி கூடிய தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறோம். இதுக்கு அடிப்படை என்னன்னு சொல்கிறேன். இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம், அந்த மண்ணிலேருந்து பேசுகிறோம். இந்தியாவிலேயே அதிகமான ஸ்கில்டு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்தை, அந்த தமிழ் மண்ணிலேருந்து பேசுகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸ், நல்லா கவனிங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் 42% தமிழகத்தில் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா கைத்தரலாம், நான் தமிழர் அப்படிங்கிறது பெருமைப்படலாம். மருத்துவ கட்டமைப்பில் 10,999 பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ், 11,900 கட்டமைப்புகள், மொத்தம் 38 மாவட்டம். இந்தியாவில் 38 மாவட்டம், 38 மருத்துவக் கல்லூரி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அப்ப கல்வியில, மருத்துவத்தில், தொழில் வளர்ச்சியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும். அப்ப எங்கேயும் பார்க்கும்போது நம்ம நிறைய குறைகள் தெரியலாம். எங்கேயும் நம்ம பார்த்த ஒரு பள்ளியில பிரச்சனை இருக்கலாம், நம்ம போன ஒரு ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்ளம் இருக்கலாம். அப்ப இந்தியாவிலேயே முதன்மையா நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா, எவ்வளவு பெரிய உயரத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா, அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அதற்கான காரணம், அடிப்படை காரணம், மொத்த இந்தியாவில் ஸ்கூல் எஜுகேஷன்ல 2nd ரேங்க்ல இருக்கும். ஜிஆர் என சொல்லப்படக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உலகம் முழுக்க ஒரு நாட்டினுடைய கல்வி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல முடிவு பண்றாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட வயசுல எவ்வளவு பேர் காலேஜ் போறாங்கன்னு. இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் எவ்வளவு தெரியுங்களா? 28%. இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் 28%. தமிழ்நாடு எவ்வளவு தெரியுங்களா? we are almost double, 48.1%.
அப்போ இந்தியாவோட ஜிஆரோட தமிழ்நாட்டில் எஜுகேஷனில் செகண்டில் இருக்கும், ஸ்கூல் எஜுகேஷனில். ஹையர் எஜுகேஷனில் 28% ரேஷியோனா 4ல் ஒருத்தர் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 2ல் ஒருத்தர்னு வச்சுக்கலாம் 48% போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த சில ஆண்டுகளை தமிழக எடுத்து நடவடிக்கை அது தமிழ் புதுவன் திட்டமாக இருக்கட்டும், அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க 7.5% கோட்டாவாக இருக்கட்டும், 7.5 கோட்டா நீட்டை பற்றி பேசுகிறோம். நான் இது வந்து அரசியல் மேடையில் அரசியலுக்குள்ள போக விரும்பல. நீட்டு வேணுமா வேணாமன்ற தனி விவாதம், அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் நீட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் அரசு பள்ளி மாணவர்கள் பெருசாக போக முடியலன்ற கவலை நமக்குள்ள இருந்துச்சு. அப்போ நீட்டு வந்துருச்சு, இந்திய அரசின் கட்டமைப்புக்குள்ள செயல்படுத்தி ஆகணும். அப்படி ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, தமிழக அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 7.5% கோட்டான்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது வழியா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோட்டா கொடுக்க மாட்டாங்க. நீட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 30 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போயிட்டு இருந்தாங்க. 7.5% கோட்டாங்கிற ஒரு முன்னெடுப்புல வருஷத்துக்கு 400 பேர் போக ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் 600 மாணவர்கள் 7.5% கோட்டாவில் போயிருக்காங்க. திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஏன் மெடிக்கலுக்கு மட்டும் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கும் 7.5% கோட்டா கொண்டு வந்தாங்க. 180 மார்க் எடுத்த ஒரு அரசு பள்ளி மாணவரால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது. இன்னைக்கு தமிழக அரசின் நடவடிக்கையால எங்கேயோ தூத்துக்குடி பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கடைகோடி கிராமத்திலிருந்து ஒரு விவசாய கூலி தொழிலோட பையன் 180 மார்க் எடுத்தாக்கா அவரால் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போக முடியும். காரணம் என்ன? 7.5% கோட்டா. அப்ப அரசாங்கம், தமிழக அரசாங்கம் கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்று ஆழமாக நம்புகிறது. சரி, ஏன் சார் 180 மார்க் ஒரு பையன் 195 மார்க் எடுத்திருக்கான், எப்படி சார் ஒத்துக்குவீங்க? சமீபத்தில் +2 ரிசல்ட் வந்து அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கேட்டாங்க. ரிசல்ட் வந்தோடனே வரும் இல்லையா, முதல் கேள்வி அந்த காம்பேரிங் கேட்குறாங்க அந்த சகோதரி. சார், தனியார் பள்ளிகள் 95% பாஸ் பண்ணியிருக்காங்க, அரசு பள்ளிகள் 89% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. இந்த கேள்வியை அநியாயமாக தெரியலையான்னு கேட்டேன். இன்னைக்கு ஏசி காரில் கொண்டு விட்டு 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 டியூஷன் போட்டுட்டு காலையில் டீ போட்டு கொடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்து வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிற பிள்ளையும் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணுமா, சாப்பிட்டு படுக்கணுமா, அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா, இன்னைக்கு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு பட்டியலில் இருக்கிற பையன் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அப்போ ஒரு அரசு பள்ளியிலேருந்து 89% எவ்வளோ பெரிய வெற்றி இல்லை? நல்லா கை தரலாம் அரசு பள்ளிகளுக்காக. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கா கலெக்டர் சாருக்கு தெரியுங்க. தமிழக அரசுடைய அரசு பள்ளிகள், எங்களுடைய தங்கை வந்திருக்காங்க, மிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, ஆனந்தம் டீமில் ஒரு சில பேர் இருக்காங்க தெரியும். ஆனந்தம் இந்த வருஷம் எங்களுக்கு 8190 அப்ளிகேஷன் சார், 8190 அப்ளிகேஷனும் டெலிஃபோனிக் என்ட்ரி பண்ணுவோம், அப்புறம் ஸ்பாட் வெரிஃபை பண்ணுவோம், அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவோம், அதுலேருந்து ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம். இப்போ அந்த இன்டர்வியூக்கு வரும்போது ஆனந்தம் தம்பி தங்கிட்ட பேசுவோம். நிறைய மார்க் எடுத்து அவுட் ஆஃப் 100 ஒன்ல 67 70 எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் 99 இருக்கும். பயாலஜியில் ஏன்ப்பா 99, மேக்ஸில் எப்படிப்பா 98? சார், எனக்கு பயாலஜி டீச்சரை பிடிக்கும் சார், எனக்கு மேக்ஸ் டீச்சரை பிடிக்கும் சார். எங்க தனியார் பள்ளியில் சொல்ல, அரசு பள்ளியில் இந்த வருஷம் வந்து ஒரு சகோதரி சொல்றாங்க, மேக்ஸில் சென்டம். எப்படிமா மேக்ஸில் சென்டம் வாங்கினேன் சார்? எனக்கு அப்பா கிடையாது சார், எங்க டீச்சர் வந்து நான் மத்தியானம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன், எனக்கு நான் ஸ்கூலில் சாப்பிடுவேன், அப்புறம் எங்கள் டீச்சர் அவங்க எடுத்து இந்த சாப்பாட்டையும் எனக்கு கொடுப்பாங்க. மேக்ஸ் டீச்சரு சாயந்தரம் 5:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு போகும்போது என்னை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு சுண்டல் பண்ணி கொடுத்து நான் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு மேக்ஸ் டீச்சரை பிடிச்சி போச்சு சார், அதனால எனக்கு மேக்ஸ் பிடிச்சி போச்சு அப்படின்னாங்க. என்ன அந்த ஆசிரியருக்கு, அரசு பள்ளி ஆசிரியர் நல்லா கை தட்டலாம், அரங்கு நிறைந்த கை தட்டலாம். அரசு பள்ளி ஆசிரியர்களை தரம் குறைவாக பார்க்கிறோம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது தப்பான ஒப்பீனியன் இருக்கு. தயவு செஞ்சு இந்த அவை மன்னிக்கணும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா இந்த அவையில் பாதி பேர் இல்லை, இந்த மேடையில் பாதி பேர் இல்லை. அவருடைய தியாகம், ஒரு தப்பான பார்வை பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆசிரியர்கள் பொறுப்படுத்து. இந்த வருஷம் ஒரு சகோதரி வராங்க, எனக்கு காலையில் அப்ளிகேஷனுக்கு அன்னைக்கு வர முடியல, நெக்ஸ்ட் டே வராங்க, ஆனந்தம் அப்ளிகேஷன் போட்டுட்டு. அவங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்காங்கன்னா, அப்பா இல்லை, குடும்ப சூழல், அம்மாவுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, யாருமே கூட்டுறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பேரண்ட் யாராவது இன்டர்வியூ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டோம். அவங்க சித்தப்பாவை போய் கூப்பிடுறாங்க. அவங்க சித்தப்பா 24 மணி நேரமும் ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தர். அவரை கூப்பிட்டு வராங்க. வர வழியில் எங்கேயோ பஸ் விட்டு இறக்கி விட்டு போயிட்டார். அந்த சகோதரி தனியாக போராடி ஃபர்ஸ்ட் டைமாக சென்னை வராங்க, ஆனந்தம் இன்டர்வியூக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்குறோம். அவங்க டீச்சர்கிட்ட ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க. சார், கலெக்டர் சார், ஒரு அரசு பள்ளி சார், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அரசு பள்ளியில் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நேஷனல் லெவலில் என்னால் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நான்கு ஸ்கீம் மூலியமாக சொல்லி சார், இந்த டீச்சர் பர்சனல் அட்டென்ஷன் எடுத்து 4 குழந்தைகளை நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்டில் கொண்டு சேர்த்துருக்காங்க அரசு பள்ளிகள். இந்த குழந்தை அவங்க ரெஃபர் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் செலக்ட் ஆகிருக்கு, ஆனந்தம் வந்திருக்கு. அப்போ அரசு பள்ளிகளும் அரசின் திட்டங்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த சமூகத்தில் கல்விக்காக செலுத்துகிறார்கள். அந்த எஃபர்ட் தான் நம்ம நிற்கிறோம்.
சார் படிப்பு பெரிய விஷயம் இல்லைன்னு முதல்ல சொன்னோம் சார், பெரிய லிஸ்ட் போட்டோம்ல சார். நீங்கள் வந்து நான் சொன்ன ஏஆர் ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு பெரிய பட்டியல் போட்டோம்ல, இவங்கெல்லாம் படிச்சு ஜெயிச்சிட்டாங்க. நான் கூட சொல்லி தொழில் முனைவோர் கூட்டத்தில் பேசும்போது ராமராஜ் காட்டு உரிமையாளர் நாகராஜ் அவர்கள் 9ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல, பெரிய சாம்ராஜ்யம். ஐயா மேல பெரிய மரியாதை இருக்கு. ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா, அந்த படிக்காதவங்க பட்டியலில் தவிர்க்க முடியாத பேர் இதுங்களா? ஐயா காமராஜர் பெருசா படிக்கல. கல்வி தான் தலைமுறையை மாற்ற முடியும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? படிக்காத காமராஜர் தமிழகத்தில் கட்டிய பள்ளிகள் தான் இன்றைக்கு இத்தனை பேர் ஹாலில் உட்காந்துருக்கோம் சார். கிராமத்துக்கு கிராமம் பள்ளிகள். எது சாப்பாட்டுக்கு வரலையா? சாப்பாடு இல்லையா? மதிய சாப்பாடு போடு. ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கண்டுபிடிச்சி மதிய சாப்பாடு போட்டதுதான். உங்க தாத்தாவும் அப்பாவும் மாமாவும் சித்தப்பாவும் படிச்சாங்கல்ல, நான் படிச்சல, இந்த மேடையில் இருக்கிற பலர் படிச்சாங்கல்ல. காமராஜர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு. அப்ப எது சொல்லுது? படிக்காத காமராஜர் ஐயா படிச்சாதான் தலைமுறையை மாற்ற முடியும் நம்புறா. கல்விக்கு மட்டும்தான் தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி உண்டுன்றதுக்கு இதோட என்ன சார் பெரிய ப்ரூவ் இருக்க முடியும்? அப்ப அடுத்த தலைமுறையை பயணிக்கக்கூடிய எடுத்துக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புல 2 விஷயங்களை சொல்லி நிறைவு பண்ண சார். சார் அப்ப பொருளாதார ரீதியா முன்னெடுப்பு வந்துச்சு. நான் பெரிய பட்டியல் சொன்னேன். ஒர்க்கிங் ஃபோர்ஸ்ல எத்தனை நிமிஷம் சார்? ஒர்க்கிங் ஃபோர்ஸ்ல இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமா இருக்கும்னு சொன்னோம். பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி. ஐடி கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் மைக்ரோசாஃப்ட்ல போய் பணியாற்றுறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களை பணியாற்றுறாங்க. எக்கனாமிக்கலா டெக்னாலஜிக்கலா பெருசா வளர்ந்துட்டோம் இல்லையா? ஆனா கல்விதான் அடுத்த தலைமுறையை மாற்றும் சொல்ற நம்ம 2 இடங்கள்ல சந்தேகம் கேள்வி முன் வச்சு நிறைவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எது சந்தேகம்? பொருளாதார ரீதியா பெருசா வளர்ந்துட்டோம். அப்ப நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களோ, எந்த டெக்னாலஜிக்கலா இருந்தாங்களோ அதோட 4 மடங்கு அதிகமா டெக்னாலஜிக்கலா எக்கனாமிக்கலா வளர்ந்துட்டோம். இங்க இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை நம்ம தாத்தா பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. அவங்க தலைமுறையோட 4 மடங்கு அதிகமா நம்ம வளர்ந்துருக்கோம். பொருளாதார ரீதியா 10 மடங்கு 20 மடங்கு டெக்னாலஜில வளர்ந்துட்டோம். ஆனால் மனம் வருத்தப்படக்கூடிய விஷயம், அவங்க இருந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியா இல்லை. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த நம்ம தலைமுறை ஹாப்பியா வாடுறதுனா என்னன்னு தெரியாம கோட்டை விட்டாங்க. அப்ப அதுக்கு தான் நம்ம தமிழக அரசு மாரல் சயின்ஸ் முன்னெடுக்குது. ஆனந்தம்ல வேல்யூ எஜுகேஷன் ஒரு கரிக்குலம் ஃபார்ம் பண்ணி அப்ப அடுத்த தலைமுறைக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா? நீ வெறும் மார்க் மட்டும் முக்கியம் இல்லை, படி. மார்க் 90 மார்க் போல 70 மார்க் கூட ப்ராப்ளம் இல்லை. ஆனா 7 விஷயங்களை உள்ளடக்கிய லைஃபோட சேலஞ்சஸை தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணணும். துறை சார்ந்து ஒரு தேடல் இருக்கணும். உங்க இன்னர் லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணணும். பொறுப்பு பெற்றவங்களை வளர்த்தவங்களை பொறுப்புணர்வோடு பார்த்துக்கணும். அட் ஆனந்தம் ஸ்ட்ராங்லி பிலீவ் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ஈக்குவல் டு குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஐயாவுக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கு நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க கூட, ஹஸ்பண்ட் கூட, ஒய்ஃப் கூட, பக்கத்து ட்ரெயினில் பக்கத்து சீட்டில், ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் யாரு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுதோ அவங்களால லைஃப் ஹாப்பியாக இருக்க முடியும். எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணுறது? எப்படி சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக திரும்ப இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையை உருவாக்குறது தான் வேல்யூ எஜுகேஷன் இன்சிஸ்ட் பண்றோம். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ், அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி யாரை வேணாலும் வச்சுங்க, உங்களுக்கு தான் அந்த 2 கேள்வியை முன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம எந்த விஷயத்தை விட்டுட்டு போறோம்? அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போறோம்? அப்ப படிச்சோம், மார்க் எடுத்துட்டோம். அப்போ ஒரு இன்ஜினியரிங் 2 லட்சம் 2.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க. அப்ப அவங்க வந்து அடுத்த லெவல்ல பொருளாதார ரீதியா தாண்டிட்டாங்க. கல்வி எதை கொடுத்துருக்கணும் தெரியுங்களா? எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா, எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா வளர்ந்தமோ அந்த வேகத்துக்கு நம்பிக்கையும் அன்பையும் விதைச்ச கல்வியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பல வீடுகளில் அப்பா அம்மாவை கூட வச்சுக்க முடியல, பல வீடுகளில் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ முடியல, பல வீடுகளில் குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கு பேரண்டிங்கா கஷ்டப்படுறோம். அப்படின்னா கல்வி ஒரு தலைமுறையே மாற்றி பொருளாதார ரீதியா மேலே கொண்டு வந்துச்சு இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை இன்னும் ஒரு ஸ்டெப்பு வெறும் அரசாங்கம் மட்டும் பண்ண முடியாது. ஒரு பேரண்டா, ஒரு அண்ணனா, ஒரு தாத்தாவா, ஒரு பாட்டியா இந்த அரங்கத்தில் இருக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய 2 விஷயம். குழந்தைகளை வெறும் மார்க்கை தாண்டி கேள்வி கேட்கறவங்களா இருக்காங்களா? தயவு செஞ்சு புக் இருந்ததுன்னா திரு ஆயிஷா நடராஜனோட யாருக்கான வகுப்பறை புத்தகத்தை வாங்கி இங்க படிங்க. யாருக்கான வகுப்பறை புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, ஆயிஷா அப்படிங்கிற மாணவியை பற்றி சொல்லியிருக்காங்க. பெரிய கதை, டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டாக முடிக்கிறேங்க. அந்த ஆயிஷா வகுப்பறைக்கு போகும்போது நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அவங்க படித்த அந்த காலத்தில் பெருசாக கேள்விகளே மாணவர்கள் கேட்க மாட்டாங்க, ஒன் சைடாக மட்டும் பேசிட்டு போவாங்க. ஒரு கிளாஸில் நார்த் போல் சவுத் போலை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸில் இருக்கும்போது நார்த்து சவுத் எது இருக்கும் எது எதிர்க்கும் பேசிகிட்டே இருக்காங்க. ஆயிஷா எழுச்சி கேட்குறாங்க, சார் 2 துண்டா உடச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. துண்டா உடச்சா 2 பக்கம் அதுக்கு நார்த் ஈஸ்ட் நார்த்து சவுத் இருக்கும்னு சொல்றாங்க. 2 உடச்சுன்னு இல்லை, நான் அதை கேட்கல டீச்சர், நான் துண்டா உடச்சிட்டே போறேன். ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, இந்த பாயிண்ட்ல எது நார்த் எது சவுத் எது இருக்கும் எது எதிர்க்கும்னு கேட்குறாங்க. டீச்சரால பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த மாணவி நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடிய மாணவியா இருக்காங்க. தொடர்ந்து நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. வகுப்புகளில் கையில் ஒரு கிட்டு வச்சிருக்காங்க, பயாலஜி கிட்டு வச்சிருக்காங்க, பேக்ல எப்போதுமே சிரஞ்சி வச்சிருக்காங்க, ஸ்டெதோஸ்கோப் வச்சிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. கேள்விகள் கேட்க 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 அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா,
டீச்சர் என்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சு டீச்சர்ஸ், ஒரு சில டீச்சர் பொறுப்புள்ள டீச்சர்ஸ் நிறைய பாராட்டணும். ஆனால் அதே ஸ்கூலில் ஒரு டீச்சர் அவங்க கொண்டாடுறாங்க, இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் கேள்வி கேட்க விடாம பண்ணாங்க. அந்த மாணவிக்கு நிறைய சந்தேகம் வருது. வகுப்பறையில் கேட்குறாங்க, போய் கிளாஸ் ரூமில் கேட்குறாங்க, ரெஸ்ட் ரூமில் கேட்குறாங்க, ஆசிரியர் உட்காந்துருக்க அறையில் கேட்குறாங்க, வாசலில் கேட்குறாங்க, ஹாஸ்டலில் கேட்குறாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய கேள்விகள் எழுப்புது. அந்த பாதையில் பயணிச்சு இருக்கும்போது ஒரு சில நேரத்துக்கு கேட்கக்கூடாதுன்னு சப்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாணவி நிறைய ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. போயிட்டு திடீர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடந்துட்டு இருக்கும்போது அந்த மாணவி ஒரு பசங்கள்லாம் ஒடியாந்து சொல்கிறாங்க, ஆயிஷா கெமிஸ்ட்ரி லேப் பக்கத்தில் கீழே விழுந்திருக்கான்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஓடி போய் பார்க்குறாங்க, இந்த ஆயிஷா இப்படி படுத்திருக்காங்க, ஒரு பக்கத்தில் கிளாஸ் பாட்டில் இருக்கு. இந்த டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் போனோன்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, டீச்சர் நீங்கள் எனக்கு எத்தனால் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, எத்தனால் பண்ணி பார்த்தேன், எனக்கு அடிச்சா வலி எத்தனால் போட்டால் வலிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு நிறைய அடி வாங்கி வலிச்சுதா, இந்த தவளைக்கு போட்டு பார்க்கலான்னு இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த தவளைக்கு எத்தனால் போட்டு அடித்தேன் டீச்சர், அது வலியே தெரியல டீச்சர், அதனால எனக்கு நானும் எத்தனால் போட்டேன் டீச்சர், இப்போ யாராலும் அடிக்க சொல்லுங்க டீச்சர், யாராலும் அடிக்க சொல்லுங்க அப்படின்னு சகோதரியை மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ள இறந்துட்டு ஆயிஷா நடராஜன் இருக்காங்க. இன்னைக்கு அந்த கல்வி முறை இல்லை. ஆனால் அதில் ஒரு பகுதியான கேட்கணும் கேள்வி, குழந்தைகளை வீட்டில் கேள்வி கேட்க அலோவ் பண்ணுறோமா? அப்போ கேள்வி கேட்டால் ரெண்டாவது கேள்வியில் மூணாவது கேள்வியில் அந்த கேள்வியை எனக்கு வேலை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சப்ரஸ் பண்ணுறோமா? பதில் சொல்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் ஞானம் பதிலில் கிடைக்காது, கேள்வியில் தான் கிடைக்கும். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கை தட்டுங்க, பாராட்டுங்க, கொண்டாடுங்க. அப்போ வகுப்பறையில் பேரண்டாக நம்ம பண்ண வேண்டிய கேள்வி கேட்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, எந்த அளவுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கின நம்முடைய தலைமுறை, எனக்கு பெரிய வருத்தம் எங்கள் தலைமுறையில் ஒரு கணவன் மனைவியா, நான் போகிறேன், மீட்டிங் முடிக்கிறேன், எங்கள் மனைவி வந்திருக்காங்க, இங்கே மீட்டிங் முடிக்கிறேன், நிறைய கை தட்டு பாராட்டு வாங்குறேன், ஃபோட்டோ எடுப்போம், ஃபேஸ்புக் போடுவோம், நைட்டு 10 மணிக்கு வீட்டில் போய் பெல் அடிக்கும் போது என் மனைவி சிரிச்ச முகத்தோட வரவேற்கலாம், எவ்ரிதிங் ஃபைன்ஸ். ஆனால் பல குடும்பங்கள் இன்னைக்கு கேரியரில் ஜெயிச்ச நம்ம, சம்பளத்தில் ஜெயிச்ச நம்ம, ஃபேமிலியில் கோட்டை விட்டோம்ல, முக்கியமான காரணம் பேரண்டாக வீட்டில் பசங்க பாடத்திட்டங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்கூல் போகிறாங்க, ஒரு நாள் 180 நாள் தான் காலேஜ், 200 நாள் தான் ஸ்கூலு, வீட்டில் தான் அதிக நேரம் இருக்காங்க. வெறும் டீச்சர், வெறும் அரசாங்கம், வெறும் பாடத்திட்டம் மாற்றத்தை உண்டு பண்ண முடியுங்க. ஒரு பேரண்டா, ஒரு அண்ணனா, தாத்தாவா, பாட்டியா நம்ம சொல்கிற அட்வைஸை பசங்க கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படி நடந்து காமிக்கிறோமோ அப்படி தான் நடந்துக்குவாங்க. உங்கள் கணவனோ உங்கள் குழந்தை ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் கணவன் மனைவியை ஹாப்பியாக வாழ்ந்து காமிக்கிறீங்களா? உங்கள் குழந்தை பொறுப்பாக இருக்கணும்னா நீங்கள் கணவன் மனைவியை பொறுப்பாக இருக்குமா? டிவி பார்க்காதன்னு சொன்னால் நம்ம பார்க்காம இருக்குமா? பசங்க 2 படத்தில் சூர்யா சார் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், பசங்க ஒரு நாளும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் பசங்க நடந்துக்குவாங்க. பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி நடந்துக்கிறோமா? நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின், நம்ம தான் ரோல் மாடல். அப்போ அரசாங்கம் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஒரு பக்கம், பேரண்டாக நம்ம ஒரு பக்கம், இதெல்லாம் சேர்ந்தாதான் டெக்னாலஜிக்கெல்லாம் எக்கனாமிக்கெல்லாம் எப்படி ஜெயிச்சிட்டோமோ ஹாப்பியான தலைமுறையாகவும் அடுத்த தலைமுறை வரணும்னா நம்முடைய பங்களிப்பும் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு